ஸ்மால் ஒண்டர்ஸ் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். இன்னைக்கு நான் உங்களோட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். வாங்க டேரக்டா ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஒரு வயசான தாத்தா அவரோட முதுகுல 3 பேக்கை வச்சுக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா அவர் ஒரு கிராமத்துக்கு போயிட்டு இருக்காரு. அவர் 3 மலையை தாண்டி தான் அந்த கிராமத்துக்கு போகணும். அவருக்கு தெரியும் இது நம்மளால முடியாது, நமக்கு ஒருத்தரோட உதவி தேவை அப்படின்னு. அதனால அவர் பக்கத்துல இருக்க ஒரு இளைஞனை கேட்குறாரு, இந்த மாதிரி எனக்கு உதவி பண்ணுங்க, நான் இந்த கிராமத்துக்கு போகணும், நீ இதுல ஒரு பேக்கை தூக்கிட்டு வந்தா போதும், நான் அதுக்கான காசை உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அந்த இளைஞனும் அதை ஏத்துக்கிறாரு. இந்த பேக்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். அதுக்கு அவர் சொல்றாரு, இந்த ஃபுல்லா சில்வர் காயின்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மலையை கடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய ஆறு வருது. அந்த ஆத்த கடக்கிறதுக்கு இந்த பெரியவரால முடியல. உடனே இளைஞன் சொல்றான், நீங்க 2வது பேக்கை என்கிட்ட கொடுங்க, நான் அதை தூக்கிட்டு வரேன், நீங்க தண்ணியில இறங்கி வாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் சொல்றாரு, 2வது பேக் ஃபுல்லாவே என்கிட்ட கோல்டு இருக்கு, நான் எப்படி அதை உன்னை நம்பி தர முடியும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் அப்ப அந்த இளைஞன் சொல்றான், இல்ல, நான் ரொம்ப நேர்மையானவன், நான் நேர்மையா இருக்கிறதுனால தான் என்னோட வேலையே போச்சு, நான் நேர்மையா இருக்கிறதுனால தான் எல்லாரும் என்னை சேர்ந்து தவறா போர்ட்ரே பண்ணி என்னை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க, நீங்க என்னை நம்பலாம் அப்படின்னு சொன்னாராம். உடனே தாத்தா கன்வின்ஸ் ஆகி 2வது பேக்கும் கொடுத்தாரு. கலந்து வந்துட்டாங்க. இப்போ 3வது மலை ஏறணும். தாத்தாவால சுத்தமாவே முடியல. அப்ப அந்த இளைஞன் மறுபடியும் சொல்றான், 3வது பேக்கே என்கிட்ட கொடுங்க, நான் தூக்கிட்டு வரேன், நீங்க பொறுமையா நடந்து வாங்க அப்படின்னு. அவன் நீ இதை எப்படி நான் உன்கிட்ட கொடுக்கறது, இதுல ஃபுல்லா நான் வைரம் வச்சிருக்கேன், இதை தூக்கி நீ ஓடிட்டீன்னா நான் எப்படி உன்னை பிடிப்பேன், என்னால முடியாது அப்படின்னு சொன்னாரு. இல்லை, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், நான் ரொம்ப நல்ல பையன், நீங்க என்னை நம்பலான்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே இளைஞன் கிட்ட அந்த பேக்கையும் தாத்தா கொடுத்துட்றாரு. அவனும் அதை தூக்கிட்டு 3வது மலையில நடக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அவனுக்கு நிறைய தாட்ஸ் வருது, நம்ம ஏன் இந்த 3 பேக்கையும் தூக்கி ஓடிடக்கூடாது, அந்த தாத்தாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, இவர் இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போறாரு, நம்மக்கிட்ட இருந்தாவது நம்ம நல்லா வாழலாம் அப்படின்னு நிறைய எண்ணங்கள் அவனுக்கு வருது. உடனே அவன் அந்த 3 பேக்கையும் தூக்கிட்டு அவன் வீட்டுக்கு ஓடி போயிடுறான், தாத்தாவை அங்கேயே விட்டுட்டு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த 3 பேக்கையும் வச்சு நம்ம பெரிய பணக்காரன் ஆயிடலாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஆனா வீட்டுக்கு திறந்து பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த 3 பேக்லயுமே வெறும் கல்லு தான் இருந்திருக்கு. அதை பார்த்து அவன் ரொம்ப திகைச்சு போறான். என்னது, வெறும் கல்லு தான் இருக்கு, ஏன் அந்த தாத்தா நம்ம கிட்ட பொய் சொன்னாரு, ஏன் பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்ப அந்த மூட்டைக்குள்ள ஒரு கடிதம் இருக்கு. அந்த கடிதத்தை எடுத்து படிக்கிறான். அதுல அந்த தாத்தா எழுதியிருந்தாரு, இப்ப இந்த கடிதத்தை நீ படிக்கிறீன்னா நீ இந்த தூக்கி ஓடி போயிருப்ப, நான் இந்த நாட்டோட ராஜா, எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, எனக்கு அடுத்து இந்த கிங்டமை பார்த்துக்கிறதுக்காக எனக்கு ஒரு நம்பகத்தன்மையான ஒரு ஆள் வேணும், அதுதான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், உன்னை பற்றி விசாரிச்சுட்டு தான் நான் உன்னை அப்ரோச் பண்ணேன், ஆனால் இப்போ நீ அந்த 3 பேக்கையும் தூக்கிட்டு ஓடாமல் இருந்திருந்தீன்னா இப்போ நீ என்னோட கிங்டம்ல இருந்திருப்ப, என்னோட அரசாட்சிக்கு ஹெல்ப் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி சொன்னாராம். எனக்கு தெரிஞ்ச அந்த இளைஞன் ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணான். என்னடா இப்படி தப்பு பண்ணிட்டோமே, நம்ம மைண்டு நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது, இவ்வளோ நல்ல எண்ணங்கள் நம்மக்கிட்ட இருந்தோம், எப்படி நம்ம நெகட்டிவ் தாட்டுக்கு ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற எண்ணம் தான் அவனுக்கு நிறையா இருந்துதான். ஸோ நம்ம உண்மையிலேயே யோசிச்சு பார்த்தா நம்ம மைண்ட்லேருந்து நமக்கு நிறைய எண்ணங்கள் வரும். அதில் சில நேரங்களில் தீய எண்ணங்கள் நிறையா வரும். அது வழியாக நம்ம பின்னாடியே போயிட்டோம்னா நம்ம வாழ்க்கை உண்மையாகவே நல்லபடியாக இருக்காது. ஸோ நீங்கள் வர்ற தாட்ஸில் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவான தாட் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். அதில் பாசிட்டிவான தாட்டை சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவான எண்ணங்களால் சில நேரம் பலன் இல்லாத மாதிரி இருக்கலாம். ஆனால் அதுதான் உங்களுக்கு நிறைய